சொர்க்கம் நரகம்ன்ற 2 பிரிவுகள் இருக்கிறது. நரகத்தில் போய் ரொம்பவும் வதைப்படுவீர்கள். இப்படியெல்லாம் நமக்கு நிறைய நிறைய என்ன சொல்கிறது, புராணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு அதுதான் அதிலே ஊறி ஊறி தான் வளர்ந்துருக்கிறாங்க. இந்த கர்ம வினை என்பது நிச்சயமாக நீங்கள் வதைப்படாமல் அடுத்த பிறவி எடுக்க வேண்டும் என்றாலும், பிறவி எடுக்கக்கூடாது என்றாலும், இந்த கர்மத்தின் மீது நீங்கள் மிகவும் தீவிரமாக கவனத்தை செலுத்த வேண்டியிருக்கிறார். அப்படி கவனம் செலுத்துவதுதான் ஒரு விழிப்பு நிலையாக கூட சொல்லப்பட்டு வருகிறது. இந்த லெவலில் பார்த்தோம்னாக்க கொஞ்சம் பழங்காலத்தை தோண்டி இருக்கிறது. எப்போ வந்துச்சு இந்த கர்மா, இந்த விதி, ஃபேட்டுன்னு சொல்கிறாங்க, விதின்னு சொல்கிறாங்க, எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுன்றத ஒரு நம்பிக்கை நிலவுகிறது. அது ரொம்ப ஆணித்தரமாகவே எல்லாரும் அதை நம்புகிறாங்க. இப்படியாக பல்வேறு டிட்டர்மினிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் எல்லாம் இங்கே ஆப்ரேட் ஆகுது.